சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாம்மா, உன்னுடைய சாய் வந்திருக்கிறேன். உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கவோ இல்லை உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தவோ நான் வரவில்லை. உன்னுடைய நேரத்தை இந்த சாய்க்காக ஒரு 10 நிமிஷமாக இருந்தாலும் இந்த சாய்க்காக நீ ஒதுக்குகிறாய். அப்படி ஒதுக்கிதான் இந்த வாக்கினையே நீ கேட்கிறாய். எல்லா பொழுதும் நான் உன்னிடம் சொல்வது உன்னை ஒரு பொழுதும் ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டேன் என்பதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தீர்க்க ஆயுளோடு சிக்குப்பிணி இல்லாமலும் நல்லபடியாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான். தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் என்னதான் உனக்கு எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷங்கள் என்பதை இந்த சாய் கூடிய சீக்கிரத்திலேயே வந்து தந்து விடுவேன். நீ என்னென்னவோ நினைக்கிறாய் வாழ்க்கையில், ஆனால் நல்லதுதான் உனக்கு நடக்கும். நல்லது செய்வேன், நல்லது உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். எல்லாமும் திருப்தியாகவும் எல்லாமும் உனக்கு பிடித்ததாகவும் நடத்தி நானே வைப்பேன். துரோகங்கள் எத்தனையோ உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. எல்லாமும் கூடிய சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான துரோகங்களையும் நீ பார்த்திருக்கிறாய். ஒவ்வொரு நேரத்திலேயும் நீ என்னிடம் சொல்வது, இவ்வளவு துரோகங்களை எல்லாம் நான் பார்ப்பேன் என்று என் வாழ்க்கையில் நான் நினைக்கவில்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நிமிஷங்களும் துரோகங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் என்றுதான். அம்மா, துரோகங்களை நீ பார்க்கிறாய், அதை நான் நன்றாகவே ஏற்றும் கொள்கிறேன். உன்னுடைய மனதளவில் நீ குழம்புகிறாய் என்பதையும் நான் தெரிந்து கொள்கிறேன். முதலில் சொல்ல வேண்டும் என்றால், உனக்கு என் மீது அதிக நம்பிக்கை. நமக்காக சாய் தேவா நல்ல காரியங்கள் மட்டுமே தான் செய்வார். எந்த காரியத்தை கொண்டும் நம் சாய் நம்மை கைவிட்டு விடவே மாட்டார். எதிர்காலத்திலும் நல்லதையே நடத்துவார் என்றுதான் ஒவ்வொரு நிமிஷங்களிலேயும் நீ எவ்வளவு மணி நேரங்கள் உனக்கு நேரமே இல்லாத சூழ்நிலையிலும் ஒரு 10 நிமிஷமாவது என் வாக்கினை கேட்டு விடுவார். எனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பிள்ளை என்று. என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல பிள்ளை. என்னை பொறுத்த வரைக்கும் அன்பான பிள்ளை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ சுயநலம், அதாவது ஒவ்வொரு நேரத்திலேயும் நிறைய பேரை பார்ப்பேன் சுயநலமாகவே இருப்பார்கள். உன்னுடைய தேவைகள், உன்னுடைய அனைத்து விஷயங்களும் நான் அறிகிறேன். எதுவும் தெரியாது என்று சொல்வதில்லை. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எதுவும் நான் எப்பொழுதும் தெரியாது, முடியாது, நடக்காது என்பதை நான் எப்பொழுதும் உனக்கு எதிராக நின்று சொல்வதல்ல. உனக்கு நல்லது நடக்கும், உனக்கு எல்லா சௌபாக்கியமும் கிடைக்கும் என்று நல்ல விஷயங்களை தான் சொல்கிறேன். நிச்சயமாக நல்லது நடக்கும். காலம் முழுக்க நன்மைகளை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தெளிவுபடுத்த நான் இருக்கிறேன். யாரை பார்த்தும் பயப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிமிஷம் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் மாறும். இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் என்று யாராலும் எப்பொழுதும் எதுவும் சொல்ல முடியாது. எல்லாம் நல்லதாக நடக்கும். அமைதியாக இரு. நீ எப்படிப்பட்டவள் என்பது எனக்கு தெரியும். நீ எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை சொல்ல வேண்டாம். நான் பார்த்து கொள்வேன். உன்னுடைய சாய் என்றுமே உனக்கு துணைதான். வேறு யாருக்கு துணை? எல்லா காலத்திலேயும் யோகம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில் யோகம் இல்லை என்று நினைக்காதே. உன்னுடைய ஆயுள் முழுவதும் யோகம் என்பது உன் கூடவே இருக்கும். நிம்மதியான வாழ்க்கை, அற்புதம், சந்தோஷம் என்பது உன் கூட இருக்கும். இப்பொழுது நடக்கும் எல்லாமும் உனக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லாம் உனக்கே புரியும். நம் வாழ்க்கையில் நல்லதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பது. நிறைய நேரத்தில் கோபங்கள் வருகிறது.
கோபங்கள் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்றாக புரிந்து கொள். கோபம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்குமே தவிர அது ஆக்காது. அதனால் கோபங்களை எப்பொழுதும் மனதுக்குள் வைத்துக்கொண்டே இருக்காதீர்கள். அதை தூக்கி ஓரமாக போட்டுவிட்டு உங்களுடைய வேலை என்னவோ அதை செய்வதற்கான வேலைகளை மட்டும் தொடர்ந்து பாருங்கள். நாளுக்கு நாள் பிரச்சனைகளோ என்று பயப்படாதீர்கள். உங்களுக்கு எந்த நிமிஷமும் பிரச்சனை வராமல் நான் பார்த்து கொள்வேன். ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் அந்த வாக்கு உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் வரைக்கும் உங்களை விட நான் அதிகமாக போராடி 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 ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுப்பேன். எந்த நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையை நான் களங்கமோ இல்லை தேவையில்லாத விஷயங்களையோ உங்களுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வர மாட்டேன். தேவையில்லாமல் எதையும் போட்டு குழம்பி தவிக்காமல் நான் இருக்கிறேன் என்பதை நம்ப ஆரம்பியுங்கள். ஏற்கனவே நீ பட்ட அத்தனை விதமான பாரங்களும் எனக்கு தெரியும். எதுவும் எனக்கு தெரியாது என்று நினைக்க வேண்டாம். சாயிக்கு தெரியாமல் இங்கு எதுவும் எப்பொழுதும் அசையாது. சாய் இருக்கிறேன் உனக்காக, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் துணையாக. சாயாகிய நான் உன்னை வாழ வைப்பேனே தவிர மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு நேராகவே உன்னை நான் வீழ்த்துவிட விடமாட்டேன். அலட்சியங்களோ உன் வாழ்வில் தேவையல்ல. கவலை இல்லாமல் இரு. உனக்கு தேவையானது அமையட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் உனக்கே வந்து சேரட்டும். யாரை பார்த்தும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குதோ, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நடக்குதோ என்று எந்த நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் தேவையே அல்ல. உனக்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுக்க நான் இருக்கிறேன். உன்னுடைய குடும்பத்தை வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு. உன்னை தலைநிமிர வைப்பது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை சந்தோஷப்படுத்துவது என்னுடைய பொறுப்பு. யாரை நம்பி இங்கு பிறந்தாய்? நீ பிறக்கும் பொழுது இங்கு யாரையாவது நம்பினாயா? விவரம் தெரிந்ததிலிருந்து தெய்வத்தை நம்புகிறாய். அப்படி இருக்கும் பொழுது தெய்வமாகிய நான் எப்படி கைவிடுவேன்? கைவிட மாட்டேன். மனதுக்குள் எல்லா விஷயத்திலேயும் நல்லபடியாகவே யோசி. நல்லபடியான விஷயங்கள் நடக்கும். காலம் உனக்கானது, உன்னுடைய வாழ்க்கைக்கானது. எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் மாற இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கு பிடித்தது போலவே அமைந்துவிடும். இன்று நடப்பதுதான் எதிர்காலம் என்று நினைக்காதீர்கள். இன்று தவறு செய்யாமல் நல்ல விஷயத்தை செய்யுங்கள். அதுதான் எதிர்காலம். உங்களுடைய கடமையை செய்யுங்கள். நல்ல விதமாக செய்யுங்கள். நல்லது நடக்கும். நான் இருப்பேன். அதில் எந்த மாற்றமும் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நான் இருப்பேன். நலம், வளம், ஐஸ்வர்யம், தனம், தானியங்கள் என்று ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காக நான் கொடுப்பேன். யாரை கண்டும் அஞ்சாதீர்கள். எல்லாவற்றுக்கும் துணை உங்களுக்கு சகலத்தையும் தரப்போவது இந்த தெய்வமாகிய நானே. யார் என்ன சொன்னாலும் மனதளவில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நம்முடைய தெய்வம் சாயிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாருங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் நானே பொறுப்பு. இன்று சொல்வது இன்றோடு முடியாது, தொடரும். வாக்குகள் என்பது சாதாரணமானதல்ல. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்பிக்கைதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஒரு மனிதனுக்கு தவறே நடப்பது போல இருந்தாலும் அவன் நல்ல விஷயத்தை நினைத்தால் நல்லதே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லது நினைத்துக்கொள், நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தீங்கையும் நடக்க விடாமல் எல்லாமும் செல்வங்களாகவே நடக்க நான் ஏற்பாடுகளை செய்கிறேன். நான் செய்யும் ஏற்பாட்டில் எதுவும் எப்பொழுதும் தடைகளோ தடுமாற்றங்களோ வராது.
ஏகப்பட்ட நல்லது நடக்கும். புரிந்து கொள்ளுங்கள்.